என்றும் மல்லை சத்யா வழி மல்லை மாவீரன் சத்யா மல்லை சத்யா திராவிடம் மல்லை சத்யா கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில துணை பொதுச் செயலாளராக திரு தளபதி மல்லை சத்யா அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றினார். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அவர் கால் பதிக்காத இடமே இல்லை. இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடுபட்டவர்கள் அவரும் ஒரு முக்கிய நபர். இத்தனை ஆண்டுகள் கட்சிக்கு கடுமையாக உழைத்த அவரை பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் துரோகம் செய்துவிட்டாய், நீ துரோகி என்று பட்டம் சூட்டினார். எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் நாங்கள் ஒரு வார காலமாக அனைத்து தொண்டர்களும் சாப்பிடாமல் மன நெருக்கடியில் காணப்படுகிறோம். அதனால் தன்னுடைய மகனுக்கு மகுடம் சூட்டுவதற்காக சொந்த கட்சியை அழித்து தன் மகனுக்கு மகுடம் சூட்டி இத்தனை நாள் கட்சிக்கு பாடுபட்ட மல்லை சத்யா அவர்களை மாத்தையாவோடு ஒப்பிட்டு துரோகி பட்டம் கட்டியதால் இனி ஒரு காலமும் ஒரு நிமிடம் கூட அந்த கட்சியில் பயணிக்க எங்களுக்கு மனமும் இல்லை, மனமும் வரவில்லை. ஆகையால் அந்த கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் அனைவரும் விலகுகிறோம். அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு மாமல்லபுரம் நகரத்தின் சார்பாகவும் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் சார்பாகவும் திருப்போரூர் ஒன்றியம் சார்பாகவும் நாங்கள் வைத்திருந்த அந்த வாகனத்தில் கட்டியிருந்த கட்சியின் மூவர்ண கொடியை இன்றோடு அகற்றி விடுகிறோம். இது எங்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தாலும் மல்லை சத்யாவை நீங்கள் துரோகி என்று சொன்னதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சியை விட்டு வெளியேறுகிறோம். இப்போ நாங்க பாத்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் ஒன்றிய செயலாளர் NM குமார், திருப்போரூர் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் தனபால், மாவட்ட இளைஞர்